strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ICC சாம்பியன்ஸ் டிராஃபியோட மேட்ச் 5 ப்ரிவியூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மதர் ஆஃப் ஆல் மேட்சஸ் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா அட் துபாய். ஸோ இந்த ஒரு மேட்ச்க்காக தான் நம்ம மக்கள் எல்லாருமே சரி ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ரீசெண்ட் டைம்ல அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட ஹைப்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டிராப் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியா ஒன் சைடடா பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது கடைசியா பாகிஸ்தான் 50 ஓவர்ஸ்ல வந்து ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல இந்தியா பீட் பண்ணது பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேர்ல்டு கப்லையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை. அதனால எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அஜெண்டா மாதிரி நான் ஃபுல்லா சொல்றேன். முதல்ல ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறமா துபாயோட கண்டிஷன்ஸ் அண்ட் வெதர் ரிப்போர்ட் என்னவா இருக்க போகுதுன்றதும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, ஆஸ் வெல் அஸ் லாஸ்டா இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஏற்கனவே ரெண்டு டீம் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, அதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நான் மற்ற சேனல்ல சில பேருங்க பேசுற மாதிரியோ இல்ல மற்ற எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரியோ இந்தியா வந்து ஈஸியா வின் பண்ணிடுவாங்க நான் சொல்ல மாட்டேன். நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி டீம். பங்களாதேஷே ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு தண்ணி காமிச்சிருப்பான். அதனால துபாய் விக்கெட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குன்னும் போது டெஃபினட்டா பாகிஸ்தான் ஆல்சோ வில் பி அ த்ரெட். என்னதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலுமே பாகிஸ்தான் கிட்ட குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், திடீர்னு 3 பேருக்கும் அந்த சேம் டே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா வில் பி இன் ட்ரபிள். அதனால நம்ம வந்து அவங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுற முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எவ்ரி கேம் இஸ் அ நியூ கேம்ங்க. திருப்பி நீங்க ஸ்கிராச் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஒழுங்கா விளையாட ஆரம்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு? பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சுட்டே நீங்க வந்து அப்படியே ஒரு கேம்ல இறங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நல்லா தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை லைட்டாலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் ப்ராசஸை கரெக்டா கண்டினியூ பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்களோட கேமை காமிக்கணும் தான் இருப்பாங்க. மக்களாகிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a குட் மேட்ச்னு சொல்லி தான் பார்க்கணும். தவிர இந்தியா ஈஸியா வின் பண்ணிடும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில இன்கேஸ் இந்தியா தோத்துட்டாங்கன்னா அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 8 டீம்ஸ் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாடுறாங்கன்னா அந்த டஃப்பான 8 டீம்ஸ் தான். அதனால பாகிஸ்தானையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது டூ ஆர் டை மேட்ச் ஃபார் பாகிஸ்தான். புரியுதா உங்களுக்கு? முடிஞ்ச வரைக்கும் அவங்க எஃபர்ட் போட பார்ப்பாங்க. ஐ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி a குட் மேட்ச். அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ஓவரால் ஓடிஐல எடுத்துக்கிட்டீங்கன்னா 135 ODIs விளையாடிருக்காங்க. அதுல பாகிஸ்தான் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. மக்களே கிட்டத்தட்ட 73 ODIs வின் பண்ணிருக்காங்க. இந்தியா 57 ODIs தான் வின் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் மேட்சஸ்லாம் மழைனால அபேண்டன் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது பாகிஸ்தான் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓடிஐஸ்ல இந்தியா தான் பாகிஸ்தானை டாமினேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் நடக்கிறதே ரொம்ப ரேருங்க. பைலேட்டரல் சீரிஸ் கடைசியா இந்தியா பாகிஸ்தான் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2007ல இங்க வந்து அங்க பாகிஸ்தான் அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் MS தோனி இந்தியா 3-2 சொல்லி அந்த சீரீஸை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் டேர்ம் சரி கிடையாது. பைலேட்டரல் சீரிஸே நடக்கிறது கிடையாது. வெறும் ICC டோர்னமெண்ட் தான். அதுல 2017 ஃபைனல்ல மட்டும்தான் பாகிஸ்தான் இந்தியாவை அடிச்சாங்க. தவிர 3/4 மணி நேரம் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்ல இந்தியா தான் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபி ரெக்கார்டுன்னு எடுத்தீங்கன்னா மொத்தமா 5 மேட்ச் ஆடி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுல 3 மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் வின் பண்ண மேட்சஸ்லாம் எந்த டோர்னமெண்ட்ல தெரியுமா? 2004ல நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இங்கிலாந்துல, அங்க இந்தியாவை பீட் பண்ணாங்க. அப்புறம் 2009ல நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இன் சவுத் ஆப்பிரிக்கா, அங்க இந்தியாவை பீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 இங்கிலாந்துல ஃபைனல்ஸ்ல இந்தியாவை பீட் பண்ணாங்க. இந்தியா அந்த 2 மேட்ச் பாகிஸ்தானோட வின் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2013 நம்ம அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சோம் பாத்தீங்களா, அந்த சீசன்ல நம்ம பாகிஸ்தான் அடிச்சோம். அதுக்கப்புறம் 2017ல லீக் ஸ்டேஜ் ஒன் சைடடா பாகிஸ்தான் ஆக்சுவலா அடிச்சோம். ஸோ இதுதான் இந்தியா 2 மேட்ச் வின் பண்ணது சாம்பியன்ஸ் டிராஃபில. ஸோ ஓவரால் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் படி பார்த்தா பாகிஸ்தான் தான் ஃபேவரட்ஸ்ன்ற மாதிரி தெரியும். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கிட்டா இந்தியா ஹேவ் டாமினேட்டட் பாகிஸ்தான் ODIs தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த துபாய் விக்கெட் எப்படி இருக்க போகுது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம். ரொம்ப ஸ்டிக்கியா இருந்தது, ஸ்லோவா இருந்தது, பெருசாலாம் டேர்ன் இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு லைட்டா வேணா இனிஷியலா நியூ பால்ல கொஞ்சம் லைட்டா ஒரு மூவ்மெண்ட் இருந்து தவிர பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நீங்க அக்ராஸ் த பேட் ஆனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கத்தி அடிக்க கூடாது இந்த மாதிரி விக்கெட்ல. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பேட் வீல் ஆடணும். அதுதான் சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா விளையாடி காமிச்சாரு. இந்த விக்கெட்ல இப்படி தாண்டா ஆடணும் அப்படின்றதான் கிளியர் கட்டா ஆடி காமிச்சாரு. KL ராவலுமே அப்படிதான் ஆடி காமிச்சாரு. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஒரு ஷாட் மிட் விக்கெட்ல கத்தி ஆடி அவுட் ஆயிருப்பாரு பாத்தீங்களா, கேட்ச் விட்டாரு ஜேக்கர் அலி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்லா விளையாடினாரு. இதே தான் பாகிஸ்தானும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. வெதர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ வெரி குட் மேட்ச், ஃபுல் மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ முதல்ல பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது, ஸோ அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன? பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுதுன்னா, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இது 2 ஆர் டை கேம்.
ஸோ மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸுமே அவங்களோட ஃபுல் 100% கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட் விட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விட்டே வெளியில போயிட்டாங்கன்னா தட் வில் பி அ ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் தெம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த பாகிஸ்தான் பீப்புள். பெரிய ரணகலமே ஆக சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அந்த ப்ரெஷரோட பாகிஸ்தான் விளையாடுறாங்களே, சம்டைம்ஸ் அந்த ப்ரெஷரோட விளையாடும் போது வில் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் என்னைக்குமே அன்பிரடிக்டபிள், நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க நியூசிலாண்டோட அப்படி தோத்துட்டு இந்தியாவோட இப்படி ஆடிட்டாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களை நம்பவே முடியாது. நான் காலகாலமா கிரிக்கெட் பாக்குறேன், நீங்க எதிர்பார்க்காத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ அ த்ரெட். ஓகே, சம்டைம்ஸ் அண்டர் ப்ரெஷர்ல ஒரு நாக் அவுட் கேம்ல. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்க. அவங்களோட பிளஸ்ன்னு என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ். என்னதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு பிளாட் ட்ராக்ல அவங்க போலிங் போட்டு அடி வாங்கினாலுமே இந்த விக்கெட்ல கண்டிப்பா அவங்களோட ஸ்லோவர் பால்ஸ் கட்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் ஆக சான்சஸ் இருக்கு. ஹாரிஸ் ராஃபோட போலிங்ல தான் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிச்சில் கொஞ்சம் நல்லா பேஸ் போட்டா ஓரளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு இந்த பிச்சில் ஓரளவுக்கு பேஸ் போட்டா பேட்ஸ்மேனுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பேஸை கட் பண்ணிட்டு நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போடுவாரா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா அப்ரார் அஹமத், குஸ்தில் ஷா இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஈவன் ஆகா சல்மான் கூட இந்த மாதிரி விக்கெட்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பிளஸஸ். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்வான் இதை ஹேண்டில் பண்ண போறாருன்றதுதான் சேலஞ்சு. ரிஸ்வான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாரு, கரெக்டான டைம்ல கரெக்டான போலர்ஸை கொண்டு வருவாரா பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஃபக்கர் ஜமானோட இன்ஜுரி. அவர் இமாம் உல்லாக் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டேலண்டட் பிளேயர் தான், எனக்கு என்னைக்குமே அவரை பிடிக்கும். பட் ஸ்டில் ஃபக்கர் ஜமான் கிட்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு 25 நிமிஷத்துல கேமே தூக்கிட்டு போயிடுவாரு அவரோட அக்ரெசிவ் கேம்ல. இமாம் உல்லாக் கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுவார். ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா பாகிஸ்தானுக்கு, இமாம் உல்லாக், பாபர் அசாம், சவுத் ஷக்கீல், அதுக்கப்புறம் ரிஸ்வான், இவங்கெல்லாம் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அதாவது ஆகா சல்மான் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடுவாரு. குஸ்தில் ஷா கூட அக்ரெசிவா விளையாடுவார், போன மேட்ச்ல காமிச்சாரு. தயாப் தையரும் கொஞ்சம் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தான். கீழே ஒரு 3 பேர் கொஞ்சம் சுத்துவாங்க. ஆகா சல்மான் நல்லா விளையாடுவாரு. ஸோ டாப் 4 பேட்ஸ்மேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற பிளேயர்ஸ். பட் சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகும் இந்த துபாய் விக்கெட்ல. இப்போ இந்த துபாய் விக்கெட்ல என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா போன மேட்ச்ல சேசிங்ல அந்த நியூ பாலை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு 69 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் அடுத்த 20 ஓவருக்கு இந்தியா 75 தான் அடிச்சாங்க. ஏன்னா அந்த விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சு நியூ பால் முடிஞ்சோடனே. அதே சேம் டைம் ஃபீல்டும் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்சோடனே வெளியில நிக்க வச்சிருவாங்க. இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. புரியுதா உங்களுக்கு? பெரிய கிரவுண்ட் வேற. அதனால பவர் பிளே யூஸ் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்களா பாகிஸ்தான்ல? அங்கதான் ஒரு சேலஞ்ச். இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஆடுவாரு. கில் கிட்ட 2 கியர் இருக்கு, அவரால் இன்னும் ஆட முடியும், அக்ரெசிவாவும் விளையாட முடியும். ஸோ அது ஒரு சேலஞ்ச் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. அந்த 3 பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே யூஸ் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் கிடையாது, மெரிட் ஆஃப் த பால் ஆடுற பிளேயர்ஸ். ஸோ இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, எந்த ஒரு இந்தியன் போலர்ஸ் அவங்க அட்டாக் பண்ண போறாங்க, அங்கதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டே இந்தியன் ஸ்பின்னர்ஸா வந்து நிற்பாங்க, அது டவுட்டே கிடையாது. ஜடேஜா, அக்சர், ஆஸ் வெல் அஸ் குல்தீப் ஆனா குல்தீப், இல்லைன்னா வருண், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு த்ரெட்டா தான் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்ற மாதிரி அவங்களுக்கு இது ஒரு ப்ரெஷர் கேம், நாக் அவுட் கேம். எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட் வில் பி டஃப், நோ டவுட் அபவுட் இட். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான் அவங்களோட பெஸ்ட் கேமை கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்தியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தே வில் பி என்ட்ரிங் இன்டு திஸ் மேட்ச் இன் அ பாசிட்டிவ் மோட். ஏன்னா போன மேட்ச் ஒரு மாதிரி டீசெண்டா ஆடி வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இந்தியாவோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு, கில்லு மரண ஃபார்ம்ல இருக்காரு, விராட் கோலி மட்டும் ஒரு நாக் விளையாடினு ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு மேட்ச்ல ஒரு பம்ப்டப்பா நல்லா விளையாடிட்டாருன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இந்தியாவுக்கு வந்து இறங்கிடும். புரியுது உங்களுக்கு? அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், பேட்டிங் டெப்த் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. வழக்கம் போல நான் திருப்பி சொல்றதுதான், ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் போன மேட்ச்ல நல்லா பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்தியாவுக்கு நிறைய பிளஸோட தான் இந்த மேட்சுக்கு போறாங்க. மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மேபி வந்து அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் தான் ஒரு மிகப்பெரிய மைனஸா போன மேட்ச்ல அமைஞ்சது தவிர, மற்றபடி ஓவரால் பேட்டிங் எடுத்துக்கோங்க, போலிங் எடுத்துக்கோங்க, இந்தியா ஹவ் டன் வெல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா இதுக்கப்புறம் பெருசா இல்லை. அன்லஸ் இந்த மேட்ச்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி எந்த டீமுக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டா அது கண்டிப்பா இந்தியா தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓடிஐ ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 4 ஓடிஐஸா வின் பண்ணிட்டு வராங்க, நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க. வேற பாகிஸ்தான் இந்த மேட்ச் டூ ஆர் டை கேம். இந்தியாவுக்கு இந்த மேட்ச் தோத்தாலுமே நியூசிலாண்டோட ஒரு மேட்ச் இருக்கு. பட் ஸ்டில் இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல் போக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச் இன்கேஸ் இந்தியா தோத்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஏன்னா பாகிஸ்தான் லாஸ்டா விளையாட போறது பங்களாதேஷ், ஓகே, நம்ம லாஸ்டா விளையாட போறது நியூசிலாந்து இப்போ பழைய நியூசிலாந்து கிடையாது. நியூசிலாந்து அவன் ஓன் கண்டிஷன்ஸ்ல கூட நியூசிலாந்து படிச்சிடலாம் போல. ஆனா சப்கான்டினென்ட்டா நியூசிலாந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஸ்பின்னை வச்சு செய்யலாம்னு நினைப்போம், ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்னர் ஆஸ் வெல் அஸ் பிரேஸ்வெல் வச்சு செஞ்சு விட்டு போயிடுவான். அதனால கண்டிப்பா இந்தியா இந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணி
எப்படியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆக பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் கேம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் பி கோயிங் வித் சேம் 11. எனக்கு என்ன பெருசா சேஞ்சஸ்லாம் இருக்காது. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் கீழ இறங்குவாங்க, 3ல கோலி, 4ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், நான் இருந்தேன்னா KL ராகுல் தான் 5ல இறக்குவேன். 6ல நீங்க அக்சர் பட்டேல் இறக்கிக்கோங்க, 7ல ஹர்திக் வரட்டும், 8ல ஜடேஜா வரட்டும், 9ல வந்து குல்தீப் வரட்டும், 10ல ஷமி, 11ல ஹர்ஷித் ராணா. பிரச்சனையே கிடையாது. இல்ல புதுசா யோசிப்பாங்களா, ஹர்ஷதீப்பை கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ICC ஈவெண்ட்ல சும்மா மேட்ச் டு மேட்ச் பிளேயிங் 11 மாத்துறதும் வந்து ரிஸ்க் தான். ஹர்ஷித் ராணா வச்சுதான் போக போறோம் நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. குல்தீப் வச்சுதான் போக போறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா போயிடுங்க. மேட்ச் டு மேட்ச் மாத்தாதீங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் வருண் ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த மேட்ச்லயா இல்ல நியூசிலாந்து மேட்ச்லயா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் பி கோயிங் வித் சேம் 11 அன்லஸ் ஏதாவது இன்ஜுரி இருந்தா தவிர. பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் டெஃபினட்டா இருக்கு. ஃபகாஸ் ஜமானுக்கு பதிலாக டெஃபினட்டா இமாம் உல் தான் வருவார். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, கம்ரான் குலாம்னு ஒருத்தர் இருக்காரு. பட் கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவைன்றதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இமாம் உல் தான் அவங்க எடுப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ மேக்சிமம் பெருசா அது தவிர்த்து சேஞ்சஸ் இருக்காது. நான் திருப்பி சொல்ற மாதிரி இன்ஜுரிஸ் இருந்தா தவிர. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டா போகும்னு தோணுது. ஸோ மனசுக்குள்ள என்னவோ இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்குமே தோணுது. பட் ஸ்டில் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இன்னைக்குமே நான் ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது தான், நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் எனி ஆப்பனண்ட். ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன். அது ஒரு ICC டோர்னமெண்ட்ல எனிதிங் கேன் ஹேப்பன். பாகிஸ்தானுக்கு டூ ஆர் டை கேம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரிவியூ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, யார் வின் பண்ணுவாங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.